நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு கம்பீரமா வாழ்ந்தவர் என் மருமகன். கடைசி வரைக்கும் நேர்மையா இருக்குன்னு நினைச்ச மனுஷனை ஓடிய ஒளிய வச்சுட்டா இந்த கிசாரே. இவ்வளவு வேதனையில இருக்காரு தெரியுமாக்கா. எங்களை கஷ்டப்படுத்தி பாக்குதுல உங்க குடும்பத்துக்கு என்னதான் கிடைக்குது. ஆனா ஒண்ணுக்கா, என் வாழ்க்கை நாசவனான மாதிரி என் புள்ள வாழ்க்கை நாசவனாக்க விட மாட்டேன். என் துணை உங்க வீட்டுல இருந்து வந்தது, அதனால என் வாழ்க்கை நாசவனா போச்சு. வேண்டாம் கஜேந்திரா, உன் வாயால் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. வேண்டாம் கஜேந்திரா, அது உன் வாயால வேண்டாம். எவ்வளவு மன வேதனையில இருக்கன்னு எனக்கு தெரியுது. வார்த்தைகளால விவரிக்க முடியாத வழியில இருக்க. என் புள்ளைய சந்தோஷமா வாழ வைக்க போறேங்கிற கனவுல இருந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களேக்கா. அக்கா, உங்க பிள்ளைக்கு என் குடும்பத்தை பழி வாங்கிதான் ஆகணும் இருந்தா என்ன பழி வாங்கிருக்கலாம், ஏன் எனக்கு கொல்ல கூட செஞ்சிருக்கலாம். ஆனா என் மருமகனை வேண்டாம், என் புள்ள வாழனுக்கா. உங்க காலில் விழுந்து கேக்குறேன்க்கா. கஜேந்திரா, எனக்கு கொன்னுறாதடா, எனக்கு கொன்னுறாத. நீ செஞ்ச தியாகத்துக்கே நான் இன்னும் நன்றி கடன் செலுத்தல. எந்த தண்டனையும் கொடுத்துறாதடா. எங்க பாட்டிய வாழ வச்சிங்க சித்தப்பா. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் சித்தப்பா. உங்களை நாங்க மன்னிக்கவே மாட்டோம். கிசார் எப்படிக்கா வருவா? அவனுக்கு தான் இன்னும் வெறி போகலையே. நல்லவன் மாதிரி இருந்து என் குடும்பத்தை நாசவனாக்கிட்டானே. விட மாட்டேன், நாசவனாக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். கிசார், அம்மா. உன் அம்மா எப்பமோ செத்து போயாச்சு. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. தயவுசெய்து என் அம்மானு கூப்பிடாத. கிஷோர், உனக்கு பழி வாங்கன்னு நினைச்சிருந்தா என்ன பழி வாங்கிருக்கலாம், இல்ல என்ன கொண்டு இருக்கலாம். ஏண்டா என் குடும்பத்தை நாசவனாக்கிட்டு இருக்க? உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணிட்டேன்? உன்னை என் புள்ளையாதான்டா நான் வளர்த்தேன். அக்கா புள்ளைய நான் அவனை பார்த்ததே இல்லையடா. எப்படிதான் என் வாழ்க்கை நாசவனாக்கிறதுக்கு காத்து இருந்திருக்க? ஐயா மாமா, இல்ல மாமா, தயவுசெய்து என்ன மாமான்னு கூப்பிடாத. அந்த உறவு செத்து போச்சு. இனி எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கேட்டல கேட்டல, அக்கா அக்கான்னு உசுர கொடுத்தவன். எல்லாரும் வார்த்தையில சொல்லுவாங்க உங்களுக்காக உசுர கொடுப்பேன்னு. எனக்காக கொடுத்தான்டா, அவன் வாழ்க்கையே கொடுத்தான். நான் பெத்தவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். இந்த பாவத்தை நான் எங்க கொண்டுடா கழுவேன்? உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு உதவி பண்ணவங்களுக்கு துரோகம் ஒரு நாளும் பண்ணவே கூடாது. நாம மட்டும் இல்ல, நம்ம சந்ததியே நல்லா இருக்காது. அவன் நமக்கு வாழ்க்கைய பிச்சையா போட்டான்டா. அவன் வாழ்க்கைய நாசவனாக்கிட்டு வந்து நிக்கிறிய. அம்மா, அம்மான்னு சொல்லாத. சாரிமா, சாரிமா, நான் எதுவும் பண்ணலமா. உன்கிட்ட காலையில என்ன சொன்னேன்? போய் வெளியில கூட்டு வந்து எல்லா பிரச்சனையும் முடியும்னு சொன்னா சொல்லலையா? எப்படி தான் செய்வாங்க? இப்படிலாம் பண்ண மேல போக முடியாது, அந்த போஸ்டிங்ல இருக்க முடியாது. தென்மொழி, தயவுசெய்து என் பேரை சொல்லாதீங்க. வேண்டாம், போதும், விட்டுருங்க. ஐயோ, என் கையால என் குடும்பத்தை நான் இடிச்சு போட்டுட்டேனே. டேய், உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லேன்டா. இனிமே தயவுசெய்து என்ன யாருக்கு சொன்னு கூப்பிடாதீங்க. பாட்டி ஆள வச்ச யாரும் நமக்கு தேவையில்லை. இனிமேல் உங்ககிட்ட நாங்க பேசவே மாட்டோம். நல்ல நேரம், எனக்கு உங்க பேரை வைக்கல. நானே உங்ககிட்ட பேச மாட்டேன். பாட்டி ஆளாதீங்க பாட்டி. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உன்னை பெத்தவளா நான் கேட்கல, என் தம்பி குடும்பத்துக்காக மடிப்பிச்ச கேட்கிறேன். விட்டு, அவன் குடும்பத்தை விட்டு நீ எந்த பதவிக்கும் போ, எந்த உச்சத்துக்கும் போ. நாங்க இதை பத்தி நீ சந்தோஷப்பட போறதும் கிடையாது, அதை நினைக்க போறதும் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்கறத மட்டும் எனக்கு பிச்சையாவது போட்டுட்டு போ. நல்லா வாழ்றோம்னு நினைக்கிறவங்களையாவது வாழ விடுங்க. உன்ன மாதிரி ஒரு சிலவர் செய்யற காரியத்தினால நல்லவனா வாழ நினைக்கிறவங்க கூட கெட்டவனா மாறி போயிடுவான். உன்னை பெத்த பாவத்துக்காக அந்த பழி பாவத்தை ஏன் தலையில நீ சுமத்தினாத. அம்மா, தயவுசெய்து அம்மான்னு சொல்லாத. இவனுக்கு நான் பட்ட கடனையே எப்படி அடைக்க போறேன்னு தெரியாம ஏதாவது ஒரு வழியில இவன் கடனை அடைச்சிட மாட்டோமா, ஒரு துளி கடனையாவது அடைச்சிட மாட்டோமான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். தெய்வமா வந்தா பொண்ணு தர என் பிள்ளையா நினைச்சேன். எப்படியாவது என் தம்பிக்கு பட்ட கடனை அவனை வச்சு அடைச்சணும்னு நினைச்சேன். என்னால அவன் இழந்த வாழ்க்கைய மீட்டு கொடுக்கலான்னு 1000 கனவோட காத்திருந்தேன். தகுடு பொடியாக்கிட்டேடா, உன்னை பெத்த பாவத்துக்காக தகுடு பொடியாக்கிட்டேடா. அவன் வளர்த்த புள்ள ஜெயில, வீட்டுக்கு மருமகனா வர வேண்டியவன் ஓடி ஒளிஞ்சிருக்கான். அவன் மனநிலை இப்ப எப்படி இருக்கும்? உன் கால விழுந்து கேட்கிறேன்டா. அம்மா வேண்டாமா, நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருந்தேம்மா. அது வரைக்கும் நீ என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. இங்க பாரு கஜேந்திரா, நான் செத்தாவது உன் வாழ்க்கை மீட்டு கொடுப்பேன்.
நான் எப்பவும் நம்புவேன். அந்த நம்பிக்கை மட்டும் எடுத்துறாத, அப்புறம் நான் வாழதுல அர்த்தமே இல்ல. எனக்கு இப்பவும் உங்க மேல நம்பிக்கை இருந்ததுக்கா. அதனால என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட கொட்டிட்டு போலான்னு வந்து. இந்த புள்ள பூச்சி அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். நீங்க பெத்த புள்ளங்கனாலதான் கை நீட்டுக்கு அஞ்சினேன். உங்க மேல உள்ள மரியாதைனாலையும் அன்பினால்தான். இல்ல இவன் பண்ண ஈன வேலைக்கு அப்பமே கண்ட துண்டமாக்கி இருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கெட்டினவனை பத்தி கேட்க கூடாதெல்லாம் கேட்க வச்சுட்டீங்க. இனி நான் உங்க கூட வாழ்ற வாழ்க்கை எப்படி முழுமையாகும்? ஐயோ ஐயோ ஐயோ. நம்பிக்கையா போ. இவனை பெத்த புள்ள துரோகம் பண்ணிட்டான். நான் வளர்த்த புள்ளையில எனக்கு யாரால இருக்குது? நிச்சயமா காரியத்தை முடிக்கும். என் புள்ள மீனா போயிருக்கா, நிச்சயமா காரியத்தை முடிப்பா. என் மருமக்க மாதிரி இல்ல, நான் பெக்காத என் புள்ளையிலே ஆளுக்கு ஒரு வேலையா போயிருக்குவேன். நிச்சயமா வேலையை முடிக்கும். இவனை நம்பதை விட என் புள்ளையில நம்பு, நிச்சயமா வேலையை முடிப்பாங்க. போதுக்கா, இந்த நம்பிக்கையான வார்த்தை போதும். பார்த்து பண்ணுங்கக்கா, என் புள்ள வாழனுக்கா. நீங்களே விருப்பப்பட்டிருந்தா கூட நான் அதில் உங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு துளி கூட அதுல விருப்பம் கிடையாது. என் புள்ள குழந்தை பருவத்தை அனுப்பிச்சதே கிடையாது. அவ பட்டதுல நரக வேதனை மட்டும்தான். அவளை குழந்தையா பாக்குற ஒருத்தர் கிடைச்சா, அவளை மகாராணி மாதிரி பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கா. அவள தூசி கூட நீங்க ஆக மாட்டீங்க. உங்களையே தஞ்சம் வந்துட்டு இந்த புள்ளையவே உங்களால பார்க்க முடியல. என் புள்ளைல ஏமாத்தணும்னு எனக்கு முதைய தெரியும். என் பிள்ளைக்கு ஒரு தொகுதி கூட நீ இல்லைன்னு எனக்கு முதைய தெரியும். ஆனா உனக்கு பயம். என் புள்ள உன ஏறத்து கூட பாக்கல, அதுல எந்த தெரிய வேண்டாம். உனக்கு அந்த பயம் எல்லாம் வேண்டாம். இப்பவும் சொல்றேன், என் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுதே, வேற யாரும் வேண்டாம். நானே போதும் உன்னை கொண்டம் துண்டமாக்கிறதுக்கு. நீங்களே தழுவீங்க, ஆனா வேண்டியது நீங்க இல்ல. இப்படி ஒரு தாய் வயித்துல பிறந்துட்டு இப்படி ஒரு புத்தியோட இருந்திருக்காங்களே, அவங்க தான் அழணும். அந்த பேத்த அழக்கூடாது, நீங்க அழக்கூடாது. நான் பெத்தது வேணா சரியில்லாம இருக்கலாம், நான் கூட்டிட்டு வந்த மாதிரி அத்தனை பிள்ளைங்களும் வயிறும் நீங்களா இருக்கும் போதே நான் எதுக்கு கண் கலங்க போறேன்? வீட்டுக்கு வந்திருக்க மருமகளா மனுஷியா கூட மதிக்காத இந்த காலத்துல எங்களை பெத்த புள்ளையா பார்த்து எங்க கனவு லட்சியம் எல்லாத்துக்கும் அடித்தளமா இருந்து அதுக்கு ஊன்றுக்கலா இருந்து எங்களை ஒசத்தி ஆளாக்கி அழகு பார்க்கிற தெய்வம் அவங்க. நாங்க யாரும் கடவுளை பார்த்ததில்ல, ஆனா நாங்க பார்த்திருக்கோம் இந்த அன்னைக்கிளி உருவத்துல. மகனும் மருமகளும் ஒன்னா இருந்தாலே பிடிக்காத இந்த காலத்துல மகனும் மருமகளும் ஒன்னா அனுநியமா ஐக்கியமா இருந்துட மாட்டாங்களான்னு அதுக்கான அத்தனை வேலையும் பாக்குறவங்க தான் என் மாமியார். தான் புள்ள தனக்கு மட்டும் தான் சொந்தம், வந்திருக்கவளுக்கு இல்லைன்னு நினைக்கிற இந்த காலத்துல தான் புள்ளையும் மருமகளும் நல்ல காதலோட நல்ல அனுநியமா ஐக்கியமா இருக்கணும்னு அவங்க சந்தோஷமா வாடுறத தூரத்திலிருந்து பார்த்து ரசிக்கிற ஒரு தெய்வம். தான் பட்ட அவமானமும் வேதனையும் தான் வீட்டுக்கு வந்திருக்க மருமக்க பிள்ளைல அடிஞ்சிடக்கூடாதுன்னு தாயா மாறி நிக்கிற தெய்வம். 4 பிள்ளைல இருந்ததுன்னா அதுல ஏதாவது 2 பிள்ளை மேல தாய் அதிக ஈடுபாடோட இருப்பா. ஆனா வளர்த்த பிள்ளைக்கும் பெத்த பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாம பாத்துக்கிட்டாங்க. இப்படி அழ வச்சு பாத்துட்டீங்க. நாளைக்கு நம்ம ஒன்னா வாழ்ந்தாலும் நம்ம ஆசீர்வாதமா இருப்போமா? இல்ல கேக்குறேன், சாபம் நம்ம தலை மேல இருக்காது, நமக்கு பிறக்க போற குழந்தைங்க மேல இருக்காது. தெய்வத்தையே அழ வச்சு பாத்துட்டீங்களே. நீங்க தப்பு செய்யறது மனுஷ இயல்புதான். உயர் பதவிக்காக நீங்க தப்பு பண்ணினீங்க சரிதான். ஆனா அது காலையில எல்லாரும் பேசி எடுத்து அது வேண்டாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாங்க. அப்பவே அதை நீங்க சரி பண்ணணுமா வேண்டாமா? அது அதோட முடிச்சு போயிருக்கோமே. இப்படி அந்த மனுஷனைய அழ வச்சு இவங்களையும் அழ வச்சுட்டீங்களே. அந்த மனுஷன் என்னங்க பாவம் பண்ணாரு? பெத்த புள்ளைக்காக இவங்க கிட்ட மடி பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த புள்ள வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்தா அப்ப தெரியும் ஒரு தகப்பனோட வலி என்னன்னு. அவர் கண்ணு முன்னாடி அவர் பெத்த புள்ளோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குது. பொண்ணு தலைக்கு ஏதாவது ஒண்ணானா ஆதிர நிலைமை என்னத்துக்கு ஆகும்? எதிர்காலம் அதை பார்த்துக்கிட்டு இவர் உசுரோட இருப்பாரா? இவர் செத்தா அந்த சாபம் நம்ம குடும்பத்துக்கே வந்து சேருமே. இந்த தேமொழி இதுக்கப்புறம் வார்த்தையில என்ன கொன்னுறாத. சொல்லி காட்டுறதுக்கே இவ்வளவு வேதனையா இருக்கு. அது அவர் அனுபவிச்சுட்டு போறாரே, அவர் வலியும் வேதனையும் நம்மள சும்மா விடுமா? சொல்லுங்க, நடு வீட்டுல நின்னு அழுதுட்டு போயிருக்காரு, அந்த கண்ணீர் நம்மள சும்மா விடுமா? சரி பண்ணிடுற, அவர் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். எல்லாத்தையும் சரி பண்றேன், இப்பவே சரி பண்றேன். அம்மா இப்பவே சரி பண்ணிடுறேம்மா. ஐயோ எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்கேன். ஐயோ என் அம்மா வாழ வச்சுட்டேன்னு, ஐயோ அம்மா வாழ வச்சுட்டேன்னு. பாட்டி அழ வச்சிட்டீங்கல்ல, மீனம்மா வரட்டும்,
அப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு. பாட்டி சோகமா இருந்தாலே மீனாம்மா உண்டில நாக்குவாங்க. நீங்க அலையே வச்சிட்டீங்கல்ல, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இனிமே நான் உங்களை சித்தப்பான்னு கூப்பிட மாட்டேன். உங்க கூட கட்டி எங்களுக்கு பாட்டி தான் பிடிக்கும். சித்தப்பா சித்தப்பான்னு காலை கட்டுற புள்ள கூட என்ன பார்த்துட்டு சித்தப்பான்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாலே. இல்ல இல்ல, என்ன ஆனாலும் சரி, பொண்ணு தெரியும் விக்கியை நான் காப்பாத்தணும். நான் செஞ்ச தவிர நானே திருத்திக்கிறேன். டே விக்ரம், சொல்லுடா. டே, நீ எப்படியாவது விக்கிய ஜாமீன் எடுக்கிறதுக்கு வழி பண்ணு. அப்புறம் பொண்ணு திறமையில வேண்டாத கேஸ் பண்ணமே, அது நாங்க தெரியாம ஃபைல் பண்ணிட்டோம். அப்படி ஒரு சம்பவம் நடக்கலன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுடா. என்னடா பேசிக்கிட்டு இருக்க லூசு தனமா? டே, எங்க பிரச்சனை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. நான் இது என் குடும்பத்துக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். இது நம்ம வேலை சம்பந்தப்பட்டதுதான், இது குடும்பத்தை பாதிக்காதுன்னு நினைச்சிட்டேன். உனக்கே தெரியலடா எனக்கு என் குடும்பம்னா எவ்வளவு பிடிக்கும்னு. என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஆமா, எனக்கு எங்க அம்மாவே கண்ணீர் சீத்திட்டாங்கடா. அந்த கண்ணீருக்கு நான் காரணம். நல்ல உசுரோட இருக்க தகுதி இல்லாதவன்டா. எப்படியாவது விக்கி ஜாமீன்டா, நான் கையெழுத்து போடுறேன். என் கையெழுத்து இருந்தா அவனை ஜாமீன் எடுத்துடலாம். என்னடா பேசுற? நம்ம இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். வெள்ளம் திரண்டும் போது பானையை உடைச்ச கதையா பண்ணிக்கிட்டு இருக்க. இதனால நான் கலெக்டரே ஆனாலும் உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. என் கூட பிறந்தவங்க பெத்தவங்க என்ன நம்பி வந்தவா எல்லாரும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்கடா. பிளீஸ்டா, நேர்மை நீதினு வாழ்ந்த குடும்பத்துல நான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டேன். எங்க வீட்டுல அம்மா மட்டும் நேர்மையிலடா, என்னை நம்பி வந்தவ கூட அப்படிதான் இருக்கா. இந்த வீட்டுல பிறந்த சின்ன பிள்ளைங்க கூட அப்படிதான்டா இருக்காங்க. நான் உன் கூட சேர்ந்து தேவையில்லாத வேலை ரொம்ப பார்த்துட்டேன். என்னடா? டேய், நான் சொல்லதை கேளு. எனக்கு இது ஒரு உதவி மட்டும் பண்ணு. இல்லடா, முடியாது. டேய், அப்படி சொல்லாதடா. டேய், என் குடும்பமே உடஞ்சு போயிருக்கடா. பாரு, கை கட்டினத நழுவ விடுறதுக்கு நான் ஒண்ணு உன்ன மாதிரி கேனப்பையெல்லாம் கிடையாது. நானே இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு, பொண்ணு தரையை மட்டும் இதுல இருந்து தூக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், காலத்துக்கு நமக்கு எதிரியே கிடையாது. இல்ல இல்ல இல்ல, அவன் நம்மள எதிரியா பார்க்கல, போட்டியே கிடையாது. மேல 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 போய்கிட்டே இருக்கலாம். டேய், விளையாடாதடா, இது அதுக்கான சந்தர்ப்பம் இல்ல. இப்ப என்ன, உனக்கு பதவி வேணும், அதை கூட நான் ஏற்பாடு பண்ணுது. பிளீஸ்டா, பொண்ணு தெரியும் விக்க விட்டுறடா. நான் சும்மாதான் இந்த வீட்டுல அவனை லாந்திரன் வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நிஜமாவே இந்த வீட்டு பிள்ளையாதாண்டா இருந்திருக்கானுவேன். அது உன் பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை கிடையாது. எனக்கு வெள்ளம் திறந்து வந்திருக்கு. நான் உன்ன மாதிரி பானையை உடைக்க தயாரா இல்ல. இனி இதை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். பேசுனா என்னடா பண்ணுவ? டேய், என்ன பண்ணுவ? என்ன கிஷோரு குரல ஒசத்தி பேசுற? டேய், என் கிட்ட புகச்சுக்கிடாத. நான் சொன்னதை செய்யற இல்ல? டேய், எங்க அப்பா பத்தி நல்லா தெரியும்ல? ஆமா, ஓ அப்பாவே எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப அதுக்கு என்ன? என்னடா அப்பா பத்தி தெரிஞ்ச அசால்ட்ட பேசுற? டேய், இந்த கிஷோரை பத்தி உனக்கு தெரியாது. என்னடா மிரட்டுற? டேய், உன் கூட சேர்ந்திருக்கும் போது நான் எவ்வளவு உசாரா இருப்பேன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? கிஷோரே, இந்த மிரட்டெல்லாம் வேண்டாம். நான் இதுக்கு மேல போனேன், உன் குடும்பமே தரமட்டமா ஆயிரும் பாத்துக்க. டேய், என் குடும்பத்தை பத்தி இவன் எதாவது பேசுற பார், என்னாலலாம் முடியாது. அவனை ரெண்டத்தையும் ஒழிக்கணும்னு நினைச்சா ஒழிச்சுட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்படி ஒழிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். நானே களத்துல இறங்குறேன்டா. நீ எனக்கு கீழே இருக்கனே மறந்துடாத. வேண்டாம் கிஷோரு, என்ன பகிச்சுக்காத. நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த கிஷோரை பத்தியே உனக்கு நல்லாவே தெரியும். நான் எந்த எல்லைக்கும் போறவனே. கிஷோர், போன வைடா துரோகி. சூப்பருங்க. தென்மொழி, எதுக்கு சொல்றாங்க? உன் நண்பனை யாருன்னு சொல்லி நீ யாருன்னு உனக்கு காட்டுறேனே. சும்மா சொல்லல. நல்லவங்க கூட சேர்ந்தாதான் நல்ல புத்தி வரும். எப்பவும் அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவனை கீழே வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க கூட சேர்ந்தா நாளைக்கு அது நமக்கு நடக்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. நல்லது நினைக்கிறவங்க கூட நடந்தா நமக்கும் நல்லது நடக்கும். எத்தனை வருஷம் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு வேண்டாத வேலையெல்லாம் பாத்தீங்க. திருப்பி உங்களே தாக்கிட்டானா? அவன் புத்திய காட்டிட்டால? எனக்கு தெரியும். இது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். துரோகி கூட சேர்ந்தா முதுகுல குத்ததான் செய்வான். நல்ல நண்பர்கள் சம்பாத்தியம் பண்ணுங்க, உசுர கொடுப்பாங்க. இப்படி துரோகிகளை சம்பாத்தியம் பண்ணாதீங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்ன? பெத்த தாய் கண்ணீரை பார்த்தோன்னே அது மனம் திறந்துனீங்களே. எங்க பெத்த தாய் கண்ணீரை பார்த்து கல்லஞ்சமா நின்றுவீங்களோன்னு பயந்துட்டேன். பயந்து போக்கிட்டீங்க. தென்மொழி, பரவாயில்ல, கல்லுக்குள்ளே ஈரம் இல்ல தென்மொழி. இந்த கண்ணீர் போதுங்க. உங்க காதலி உங்க அன்பையும் வெளிப்படுத்தது. விடுங்க, இவங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கலாமே. என்ன? மீனத்தை முதைய களத்துல இறங்கிட்டாங்க. இந்நேரத்துக்கெல்லாம் ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, இந்த விக்ரம பத்திர அத்தனை டீட்டெயிலையும் அவங்க பறக்கிட்டாங்க. எப்படி? அவங்க
ஒரிஜினல் அன்னைக்கு வளப்பு அப்படியே அங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. அவங்க பாத்துக்கிடுவாங்க. இது என்னதுக்கு போவாதீங்க. உங்களை நம்பி என் வாழ்க்கைய படைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கைய நாசமாக்கிடாதீங்க. தேர்வாளி, என்ன மன்னிச்சிட தேர்வாளி. இது சத்தியமா இந்த மாதிரி வேலையில நான் இறங்க மாட்டேன். உங்களையே நம்பி வரவளை ஏமாத்திடாதீங்க. ஆயிரம் கனவோட வரும். எல்லா மணியுமே தான் புருஷன் நல்லவனா இருக்குன்னு தாங்க ஆசைப்படுவேன். இப்படி முதுகுல குத்துறனை எவ்வளவு விரும்ப மாட்டேன். ஐயோ தேன்மொழி, சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையில நீ எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அது போட்டினால வந்ததுதான். அதனாலதான் அத்தை இன்னும் வாய் தந்தவங்க திட்டாம இருக்காங்க. அம்மா என்ன மன்னிப்பாங்களா? பெத்த தாய் பிள்ளைங்க மேல கோபம் தான் படுவதை தவிர தண்டிக்க மாட்டேன். அதுலயும் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சது தெய்வ தாய். உங்களுடைய சூழலை நீங்க எதனால விழுந்தீங்க எல்லாத்தையும் அரசி ஆராய்ஞ்சு தான் கோவமே படுவாங்க. அம்மாவை அழ வச்சுட்டேன்னு நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு அழல. தான் யாருக்கு காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோமோ அவங்களையே அழ வச்சுட்டோங்கிற வேதனை. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஊரே உங்க அம்மாவை தூத்துச்சு. தப்பானவா, ஒழுக்கம் கெட்டவனே எல்லாருமே சேர்ந்து சொன்னாங்க. ஏன் அதுல உங்க அப்பாவும் ஒரு ஆளு. அந்த நேரத்துல தோள் கொடுப்பான் தோளுங்கிற மாதிரி உங்க அம்மா மானத்தை காப்பாத்ததுக்காக தான் வாழ்க்கைய பணைய வச்சு உங்க அக்கா கட்ட தாலி கட்டினவரு. அன்னைக்கு அவ செஞ்ச காரியம் தான் உங்க அம்மா மானத்தை மீட்டு கொடுத்துச்சு. அவர் வாழ்க்கைய சூன்யமாக்கிட்டு உங்க அம்மா வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுத்தவரு. அவர் கண்கலங்கி வந்து நின்னா உங்க அம்மா மனசு எவ்வளவு வேதனைப்படும் உங்களுக்கு தெரிய வேண்டாம். எப்படி பார்த்தா நீங்க தான் முன்னு நின்னு ஆதியாவுக்கு பொண்ணு தரைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். தருணுக்கு கூட ஆதியாவை உங்க அம்மாக்கு கொடுக்க இஷ்டம் இல்ல. அவ கொஞ்சமாவது ஆதிராவை வேதனைப்படுத்திடுவாங்கிற பயம் தான். அம்மாக்கு ஆதிராவை ரொம்ப நல்லா வாழ வைக்கணும்னு ஆசை. தான் வாழ்க்கை மீட்டு கொடுத்தவண்ட புள்ள நல்லா வாழணும்னு ஆசை. அதுக்கு பொருத்தமா வந்தவனாங்க பொண்ணு தர. அதனாலதான் இந்த குடும்பமே அவனுக்கு கொடுத்ததுக்கு ஆசைப்பட்டுச்சிங்க. ஆரம்பத்துல எனக்கு கூட வருத்தம் தான், தருணை விட்டுட்டு இப்படி பண்றாங்களேன்னு. அப்புறம் தருணே சில உண்மைகளை சொன்னாங்க. அதனாலதான் எல்லாரும் ஆசைப்பட்டிருக்காங்க. என்ன மன்னிச்சிரு. சரி, சீக்கிரம் வாங்க, நம்ம ஜாமீனுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். சரி, உடனே வா. தேன்மொழி, சொல்லுங்க. என் மேல உனக்கு காதல் குறையல. அன்னைக்கிளி பெத்த புள்ள வழி தவறி போனாலும் திரும்பி வருங்கிற நம்பிக்கையில அதே காதலோட தான் இருக்க. தேன்மொழி, காதல் ஒரு துளி கூட குறையல. அன்னைக்கிளி பெத்த புள்ள நான் சும்மாவா வரோம். எங்களுக்கு எங்க வாழ்க்கையில கிடைச்ச வரோம். உங்களுக்கு மனைவியாக போறங்கிற சந்தோஷத்தை விட அன்னைக்கிளிக்கு மகளா மருமகளா வாரங்கிற சந்தோஷம் வாயில கூட மருமகான்னு வரமாட்டேங்குது பாருங்களேன். ஏன்னா தாய் வீட்டுல பார்க்காத சுதந்திரம், சந்தோஷம், அமைதலி, நிம்மதி எல்லாத்தையும் இந்த வீட்டுல பாக்குறங்க. ஒரு பொண்ணுக்கு தாங்க இதை உணர முடியும். இங்க இவ்வளவு சுதந்திரமா சந்தோஷமா வாழ்றோம் தெரியுமா? எங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கு